அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. பிள்ளையாருக்கு அருகம்பில்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் பெருமாளுக்கு துளசியும் கொடுப்பது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பதில் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, தெரியாதவர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிள்ளையாருக்கு அருகம்பில் பிள்ளையாருக்காக வைக்கிறது இல்லை. பிள்ளையாருக்கு அதை சாத்திட்டு அந்த அருகம்பில்ல நீங்கள் ஜூஸ் எடுத்து நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும், சுகரை குறைக்கும். அது ஒரு காயசித்தி மூலிகை. அதனால் உடம்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வு கொடுக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறது, அருகம்புல்லை வச்சு படைக்கிறது அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. அதே போல் சிவபெருமானுக்கு வில்வம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வில்வத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, ஆஸ்மா அது மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். அதுக்காக வில்வத்தை வச்சுருக்கிறது. ஆனால் வில்வக்காய், பழம், சாணம் இது எல்லாத்தையும் எரித்து தான் விபூதிங்கிற ஒன்று உண்டாக்குவாங்க. அந்த வைத்தியர் கையில் அந்த விபூதி இருக்கும். ஜுரம்னா அது விபூதியை எடுத்து கொஞ்சம் கொடுப்பாரு. அது நாக்கில் போட்டு தண்ணியை குடித்தானா ஜுரம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது செய்யும். இப்போ அடுத்தது இந்த குளிர்காலத்து மார்கழி மாதத்தில் தான் நம்ம கோயிலுக்கு போவோம், இந்த பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் போவோம். அப்போ அந்த பனி காலத்தில் சளி அதிகமாக இருக்கிறதுனால அந்த துளசி தீர்த்தம் கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. எல்லா நாட்களிலையும் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக மக்கள் அதை பயன்படுறது இந்த பனி காலத்தில். இப்போ இந்த துளசி என்ன பண்ணணும்னா சளிக்கு நல்ல ஒரு மருந்து, காரத்தன்மை உள்ளதுனால செரிமான கோளாறு வராது, நல்லா செரிமானப்படுத்தும். இது மாதிரி குடலில் உள்ள புழுக்களை சாகடிக்கும். இதெல்லாம் ஏன் கடவுளுக்கு அந்த சிலைகளுக்கு வச்சு படைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம சாப்பிட்றதுக்காக, அது அதன் வாயிலாக நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியம் அடைவதற்காக வைக்கப்பட்டது. அதே போல் தேங்காய், வாழைப்பழம் இது ரெண்டுத்தையும் ஏன் வச்சு படைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதன்மையான உணவு தேங்காயும் இந்த வாழைப்பழமும். நிறைய